வணக்கம் ஜோதி நண்பர்களே. சொந்த வீடு யாருக்கு? யார் கடனில் வீடு கட்டுவார்கள்? யார் தொடர்ந்து வாடகை வீட்டிலேயே இருப்பார்கள்? அவர்கள் எப்போது வீடு கட்டுவார்கள்? ஒரு நல்ல சொகுசான இடத்துல வீடு கட்டுவாங்களா? பெரிய வீடாக கட்டுவாங்களா? சின்ன வீடாக கட்டுவாங்களா? என்ற கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு பதில் கிடைக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் யூடியூப் மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை சோஷியல் மீடியாவிலும் ஷேர் பண்ணிவிடுங்க. சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே வீட்டை குறிக்கின்ற இடம் 4ஆம் இடம், அதன் அதிபதி 4ஆம் அதிபதி. சரிங்களா? பொதுவாகவே 4ஆம் இடம் 4ஆம் அதிபதி இவங்க இது நல்லா இருந்தாலே நிச்சயமாக அவங்களுக்கு வீடு கட்டும் வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படின்னு சொல்லிடலாம். பொதுவாக ஞாபகம் வச்சுங்க, 4ஆம் இடம் கெட்டு போயிட்டு 4ஆம் அதிபதி நன்றாக இருந்தாங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுங்க, கண்டிப்பாக 4ஆம் அதிபதியுடைய தசா புக்தியில் மட்டும்தான் இவங்க வீடு கட்ட முடியும். ஏன்னா 4ஆம் இடம் கெட்டுடுச்சு. சரிங்களா? ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி, அடுத்தது 4ஆம் அதிபதி சொந்த ராசியில் இருந்தாலோ அல்லது உச்சம் பெற்று இருந்தாலோ நிச்சயமாக சக்தி வாய்ந்த நிலைமையில் இருக்கிறாரு. ஸோ பெரிய வீடாக இவங்க நிச்சயமாக கட்டுவாங்க. சொந்த வீடு உறுதி அப்படின்னு சொல்லிட முடியும். சரிங்களா? நல்ல லொக்கேஷன்லையும் இவங்க இந்த வீடை கட்டுவாங்க. 4ஆம் அதிபதி 1, 4, 7, 10 என்ற கேந்திரத்திலும் அல்லது திரிகோணம் எனப்படக்கூடிய 1, 5, 9 இருந்தாலும் சுலபமாக வீடு வாங்குவார்கள். பல வீடு கட்டும் யோகம் இவங்களுக்கு நிச்சயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியும். சரி, அடுத்தது 4ஆம் அதிபதி குருவின் பார்வை அல்லது இணைவு பெற்றால் நிச்சயமா பெரிய வீடா கட்டுவாங்க. சரிங்களா? வீடு வாங்குவது தடை இல்லாமல் நடக்கும். அது எந்த ஒரு தொந்தரவு பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாது. குரு பார்த்தார் அப்படின்னா ஒரு நல்ல யோகம்னு சொல்லலாம். தடையின்றி அனைத்து காரியங்களும் சுலபமாக முடியும். சரிங்களா? அடுத்தது 4ஆம் அதிபதி 2ஆம் இடத்திலோ அல்லது 11ஆம் இடத்தில் இருந்தால் அந்த வீடை வாடகைக்கு விட்டு சம்பாதிப்பாங்க. அதாவது வாடகை விட்டு சம்பாதிக்கிறாங்களோ இல்லையோ, அந்த வீட்டால் இவங்களுக்கு வருமானம் கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது வீடு தாமதமாகிறது. அதாவது நான் வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், ஆனால் ரொம்ப தாமதமாகுது அப்படின்ற காரணங்கள் ஏன் அப்படின்றத பார்க்கலாம். 4ஆம் அதிபதியோட பலமான சனி இணைந்திருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா வீட்டை மிகப்பெரிய லெவலில் கட்டுவாங்க. சரிங்களா? பொறுமையாக கட்டுவாங்க. 35 வயதானவும் பரவாயில்ல, நம்ம பொறுமையாக வீடு கட்டலாம், தரமாக கட்டலாம் அப்படின்றத யோசிப்பாங்க. சரிங்களா? அடுத்தது பலவீனமான சனி 4ஆம் அதிபதியுடன் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, கடன் வாங்கி வீடு கட்டுவாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு வீடு கட்டுறது, இல்லைனா ஒரு 6 மாதம் வீடு கட்டிட்டு அப்புறம் டிலே பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 6 மாதம் கழிச்சு வீடு கட்டுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். 4ஆம் அதிபதி 8ஆம் பாவத்தில் இருந்தால், சரிங்களா? ஸோ 8ஆம் பாவத்தில் இருக்கும்போது என்ன பிரச்சனை ஏற்படும் அப்படின்னா, வீடு வாங்குறதுக்கு இவங்க தொடர்ந்து முயற்சி செய்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் எதுவுமே நடக்காது. வீடு வாங்க முயற்சி செய்து பல முறை தோல்வியை சந்திப்பார்கள். பிறகுதான் சக்ஸஸ் ஆவாங்க. சரிங்களா? இவங்க கொஞ்சம் இந்த 4ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது ஒரு நல்ல வீடாக வாங்கணும் அப்படின்ற எண்ணம் இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். கடைசியில் பல முறை முயற்சி செய்து ஒரு சுமாரான வீடு தான் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். 4ஆம் இடம் நன்றாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல வீடாக கட்டுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 4ஆம் அதிபதி 12ஆம் பாவத்தில் இருப்பது எக்ஸ்பென்ஸ் ஹவுஸ் கட்டணும் அப்படின்னு பார்ப்பாங்க. அதாவது ஒரு அந்த ஊர்லேயே நான் தான் ஒரு பிரம்மாண்டமான வீடு வச்சிருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட இவங்க செயல்படுவாங்க. சரிங்களா? வெளிநாட்டில் வீடு வாங்குவாங்க. அதாவது இவங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும்.
வெளிநாட்டிலாம் வீடு வச்சிருக்கணும், இந்த ஊர்லேயும் வீடு வச்சிருக்கணும், வெளிநாட்டிலையும் வீடு வச்சிருக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். 4ஆம் அதிபதி 12ஆம் பாவத்தில் பலவீனமாக இருந்தார் அப்படின்னா தொடர்ந்து வாடகை வீட்டிலே இருப்பாங்க. ஒரு நல்ல வீடு கட்டியே தீரணும், அந்த அதை வந்து அந்த லட்சியத்தை அடையிற வரைக்கும் தொடர்ந்து வாடகை வீட்டிலே இருப்பாங்க. அதிகமாக காசு சேர்த்து வீடு வந்து கண்டிப்பாக கட்டுவாங்க. சொகுசாக வாழ்கிற வீடாக கட்டுவாங்க, பெரிய வீடாக கட்டுவாங்க, விலை அதிகமான வீடாக கட்டுவாங்க கண்டிப்பாக. சரிங்களா? சரி, அடுத்தது கடனில் வீடு வாங்க வேண்டிய சூழ்நிலை யாருக்கு ஏற்படும்? சரிங்களா? ஸோ இன்னைக்கு வீடு வந்து பெரும்பாலுமே கடனில் தான் வாங்குறாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ எப்படியாப்பட்ட ஜாதக அமைப்புகள் இதற்கு உதவி பெறுவது அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாகவே 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் இருந்தாலோ, 4ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியுடன் இணைந்திருந்தாலோ, 6ஆம் அதிபதி 4இல் இருந்தாலோ நிச்சயமா இவங்க கடன் வாங்கி தான் வீடு கட்டுவாங்க. இது உறுதியான ஒன்று. சரிங்களா? இஎம்ஐ வாழ்க்கை கண்டிப்பாக இவங்களுக்கு உண்டு. சரிங்களா? அடுத்தது 4ஆம் அதிபதி சனி ராகு இவங்க 2 பேருடன் இணைந்திருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக லோன் இல்லாமல் இவங்க வீடு கட்டவே மாட்டாங்க, லோன் வாங்கி தான் வீடு கட்டுவாங்க. சரிங்களா? 4ஆம் அதிபதி 4ஆம் பாவகம் இது 2ம் பாதிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னா இவங்க கடைசி வரைக்கும் லோன் வாங்கி தான் வீடு கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ரொம்ப நாள் வாடகை வீட்டிலே இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த ரெண்டுத்துல கண்டிப்பாக ஏதாவது ஒன்று நடக்கும். 4ஆம் அதிபதி 4ஆம் பாவகம் செவ்வாய், சனி, ராகு, கேது. ஸோ இந்த கிரகங்களால் பாதிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னா வீட்டில் மன அமைதி குறைவு, லோன் வாங்கினாலும் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், அந்த லோன் அடைக்கிறதுக்கு இவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சரிங்களா? 2ஆம் பாவகம் பலவீனம், 4ஆம் பாவகம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா, அதாவது 2ஆம் இடம் வந்து ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில் இருந்தது, 4ஆம் வீடு பலமாக இருந்தது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு இவங்க ஆசை இருங்க, கண்டிப்பாக இருக்கும். ஒரு நல்ல வீடாக கட்டணும் அப்படின்ற ஆசை இருக்குமே தவிர அதற்கு பணம் இருக்காது. ஸோ லோன் தான் ஒரே வழி. ஸோ இந்த அமைப்பு கண்டிப்பாக இருந்தது அப்படின்னா நீங்கள் தயவு செய்து கண்டிப்பாக லோன் வாங்கி தான் வீடு கட்ட முடியும், வேறு வழி கிடையாது. சரிங்களா? அடுத்தது 11ஆம் பாவம் பலவீனமாக இருந்தால் பெரிய வீடாக கட்டுவாங்க, ஆனால் இஎம்ஐ வந்து ரொம்ப காலத்துக்கு கட்ட வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது பொதுவாகவே ஞாபகம் வச்சுங்க, யாருக்கு வீடு கட்டும் வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றத மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன். 4ஆம் அதிபதி ஆட்சி, உச்சம், கேந்திரம், திரிகோணத்தில் இருந்தால் நிச்சயமாக இவங்க கண்டிப்பாக வீடு கட்டிடுவாங்க. சரிங்களா? ஸோ 6ஆம் அதிபதியுடன் சம்மந்தப்பட்டு இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக இவங்க லோன் வாங்கி தான் வீடு கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். சரிங்களா? 12ஆம் அதிபதியுடன் இணைந்திருந்தால் எக்ஸ்பென்சிவ் ஹவுஸ், அதாவது பெரிய வீடாக வாங்கி இஎம்ஐயை ரொம்ப காலமாக கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். சரிங்களா? 4ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் இருந்தால், இல்லை 8ஆம் அதிபதியுடன் சேர்ந்து இருந்தால் வீடு கட்டுற ஆசை இருக்குமே தவிர தொடர்ந்து வாடகை வீட்டிலே இருப்பாங்க, ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து வீடு கட்டிடுவாங்க. இதற்கு காரணம் என்னன்னா இவங்களுடைய பேராசை தான் அப்படின்னு வந்து சொல்லிட முடியும். இல்லைன்னா நாம் ஒரு சரியான இடத்துல தான் வந்து வீடு வாங்குறோமா அப்படின்றத தொடர்ந்து சிந்திச்சுட்டே இருப்பாங்க. சரிங்களா? பக்கத்தில் வந்து ஆறு இருக்கணும், பக்கத்தில் வந்து ஒரு சமமான புல்வெளிகள் இருக்கணும், சில பேர் சிட்டியில் இருக்கணும், சில பேர் வந்து வில்லேஜில் இருக்கணும், இப்படின்னு சொல்லிட்டு பல விதமான குழப்பங்கள் இவங்களை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இதனாலேயே வீடு வாங்கிறதுக்கு மிகவும் தாமதங்கள் வந்து இவங்களுக்கு ஏற்படும். சரிங்களா? ஸோ மற்றபடி 4ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா நிச்சயமாக இவங்களுக்கு வீடு பெறும் வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அப்படின்னு வந்து சொல்லிட முடியும். தன்னுடைய முயற்சியால் இவங்க வந்து வீடு கட்டுவாங்க. சரிங்களா?
ஸோ பொதுவாகவே இன்றைக்கி காலகட்டத்தில் வீடு கண்டிப்பாக கட்டுவாங்க. இன்றைக்கி காலகட்டத்தில் லோன் வாங்கி தான் வீடு கட்டுறாங்க. சரிங்களா? அதனால் எனக்கு தெரிந்து லோன் வாங்கி கட்டுறதுல பெருசாக தப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா ஹோம் லோனோட பர்சன்டேஜ் 8% தான். சரிங்களா? இதுவே நீங்கள் பர்சனல் லோன்லாம் வாங்கினா கிட்டத்தட்ட 15% வட்டி கட்டணும், 20% கூட வட்டி சில டைம் வந்து வாங்குறாங்க. ஹோம் லோன் எனக்கு தெரிஞ்சு ஒரு 7%லேருந்து 8%க்குள்ளேயே உங்களுக்கு லோன் கிடைக்குது. ஸோ அதனால் வந்து வீட்டு லோன் பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. தற்போதைக்கு சொந்த வீடு கட்டுறதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக எடுங்க. நல்லதாகவே நடக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வருமானம் இருக்குதா அப்படின்றத முக்கியமாக வந்து செக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.